இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா P இன்ட்டு 1 + R/100 / n பவர் nt மைனஸ் P. இதில் Pன்றது வந்து பார்த்தோம்னா பிரின்சிபல், Nன்றது நம்பர் ஆஃப் இயர், Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், Tன்றது நம்பர் ஆஃப் டைம் பீரியட் elapsed. இப்போ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இன்புட் வேரியபிள் வந்து PNRT, அவுட்புட் வந்து இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம ரெண்டு ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து stdio.h, இன்னொன்று வந்து math.h. stdio.hல scanf, printf இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், வேல்யூ ரீட் பண்ணுறதுக்காகவும் பிரிண்ட் பண்ணுறதுக்காகவும். math.hல இருக்கக்கூடிய POW ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது மேத்தமேட்டிக்கலாக பவரை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் தேவையான வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம், இன்புட் ஆஸ் வெல் அஸ் அவுட்புட். அடுத்த 4 ஸ்டெப்பில் PNRT இந்த 4 இன்புட் வேரியபிளை வந்து ரீட் பண்ணிக்க போகிறோம். 6வது ஸ்டெப்பில் நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். கடைசியாக 7வது ஸ்டெப்பில் அந்த கால்குலேட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் PNRT இந்த 4த்தையும் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்லையும், அவுட்புட்டான இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃப்ளோட்டிங் டேட்டா டைப்லையும் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இன்புட் வேரியபிள் எல்லாமே வந்து இன்டிஜர் டேட்டா டைப் பண்ணுறதால %d டைப்பில் பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பீரியட் elapsed இது எல்லாத்தையும் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பில் ஸ்கேன்எஃப்ல %d யூஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பவர்ன்ற ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்கியூமெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ m பவர் nனா ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் வந்து m, செகண்ட் ஆர்கியூமெண்ட் வந்து n. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 + R/100 / n. இதுதான் வந்து நார்மல் பேஸில் இருக்குது. பவரில் வந்து nt இருக்குது. ஸோ அப்போ ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டில் வந்து n-யும் t-யும் வந்து கொடுத்துட்றோம். ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட்டில் 1 + R/100 / n-ன்றது வந்து கொடுத்துட்றோம். ஃபைனலாக வந்து மைனஸ் p-யை வந்து கொடுத்துட்றோம். ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ப்ரீஃப் பண்ண அதே ரீசனுக்காக தான் இங்கே 100.0 கொடுத்துருக்கோம், 100ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக. லாஸ்ட் ஸ்டெப்பில் 2 டிஜிட் ப்ரிசிஷன் போதுன்றதால 0.2f கொடுத்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதால ci.cன்னு வந்து ஃபைலுக்கு நேம் கொடுக்க போகிறோம். கம்பைல் பண்ணுறதுக்கு gcc இன்புட் ஃபைல் நேம் ci.c-o, அவுட்புட் ஃபைல் நேம் ciன்னு கொடுத்து கம்பைல் பண்ண போகிறோம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ci.exன்னு கொடுப்போம். இப்போ நம்ம ப்ரோக்ராமை பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனில் பார்த்த அந்த ப்ரோக்ராமை வந்து இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ciன்னு நேம் கொடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ கம்பைல் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ரன் பண்ண போகிறோம். அமௌண்ட்டுன்னு கேட்குது. நம்ம வந்து 5000 வந்து கொடுக்க போகிறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. நம்பர் ஆஃப் பீரியட் elapsed வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி இன்ட்ரெஸ்ட் குமுலேட் ஆகணுன்றது இந்த இடத்துல நம்ம வந்து 2ன்னு கொடுக்கணும். இப்போ நம்ம கொடுத்த இன்புட்டுக்கான அவுட்புட் வந்து பார்த்தோம்னா 519.06. ஒருவேளை உங்கள் ப்ரோக்ராமில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ராக்ஷனில் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேரியபிளை மட்டும் நம்ம இன்டிஜருக்கு பதிலாக ஃப்ளோட்டிங்காக கொடுத்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து தாராளமாக ரன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.